இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். திசைகள் ஊடகத்திற்கு எதிரான 5 மில்லியன் ரிங்கிட் அவதூறு வழக்கு தள்ளுபடி. நீதிமன்றத்தில் தொழிலதிபர் தியாகராஜன் படுதோல்வி. சட்ட ஓட்டைகளால் வழக்கு சிதறியது. திசைகள் டிவி இணைய தமிழ் செய்தி ஊடகத்திற்கு எதிராக தொழிலதிபர் பி தியாகராஜன் தொடர்ந்த 5 மில்லியன் ரிங்கிட் நஷ்ட ஈடு கோரும் அவதூறு வழக்கை உயர் நீதிமன்றம் மிக கடுமையான கண்டனங்களுடன் அதிரடியாக தள்ளுபடி செய்து தீர்ப்பளித்துள்ளது. முறையான சட்டப்பூர்வ வாத கோட்பாடுகளையும் நீதிமன்ற கட்டாய நடைமுறை விதிகளையும் பின்பற்ற தவறியதால் தியாகராஜனின் வழக்கு மரண குறைபாடுடையது என நீதித்துறை ஆணையர் சாடினார். இவ்வழக்கில் பிரதிவாதியாக திசைகள் ஊடகத்தின் நிர்வாக இயக்குனர் ஜி.கே. பசுபதிக்கு எதிராக தியாகராஜன் இந்த அவதூறு வழக்கை தொடுத்திருந்தார். கடந்த 2019 ஆண்டு ஸ்லாங்கூர் கல்வி இலாக்காவின் தமிழ் பிரிவில் உதவி இயக்குனர் பதவிக்கு வி. செங்குட்டுவன் என்பவரின் நியமனம் மீட்டுக் கொள்ளப்பட்டது தொடர்பாக திசைகள் தொலைக்காட்சி வெளியிட்ட செய்தி கிள்ளான் சமூக அமைப்பின் தலைவர் ஒருவரை குறிப்பிட்டதால் அந்த அமைப்பின் தலைவர் என்ற முறையில் தன்னைத்தான் குறிப்பதாக தியாகராஜன் உரிமை கோரினார். இது தனது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் நோக்கம் கொண்டது என்று கூறி தியாகராஜன் இந்த நஷ்ட ஈட்டு வழக்கை தொடுத்திருந்தார். ஆனால் தியாகராஜனின் வாதத்தை நீதிமன்றம் முற்றாக நிராகரித்தது. கிள்ளான் வட்டாரத்தில் வன்னியர் சங்க தலைவர் என்று தியாகராஜனை அடையாளப்படுத்தும் வகையில் எந்த ஒரு துல்லியமான விவரங்கள் குறிப்பிடப்படாத பட்சத்தில் அது தியாகராஜனைத்தான் அடையாளப்படுத்துகிறது என்று வாதிடுவது அடிப்படையற்றது என்று திசைகளின் நிர்வாக இயக்குனர் பசுபதி முன்வைத்த வாதத்தை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. நீதித்துறை ஆணையர் ரிஹைடா ராஃபி வழங்கிய அதிரடி தீர்ப்பில் நீதிமன்ற விதிகள் 2012 கட்டளை 92 விதி 1 அவதூறுக்குள்ளான மூல வார்த்தைகளை தமிழ் மொழியிலும் அதற்கான துல்லியமான தேசிய மொழி மொழிபெயர்ப்பிலும் வாத பத்திரத்தில் தியாகராஜன் தாக்கல் செய்ய தவறியதை சுட்டிக்காட்டினார். மூல வார்த்தைகளை விடுத்து வெறும் ஆங்கில மொழிபெயர்ப்பை மட்டும் சமர்ப்பித்தது வழக்கின் அஸ்திவாரத்தையே முற்றிலும் தகர்க்கும் பேராபத்தாக முடிந்துள்ளது என தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் முந்தைய வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகளை மேற்கோள் காட்டிய நீதித்துறை ஆணையர் இது வெறும் சாதாரண தொழில்நுட்ப பிழை அல்ல, வழக்கை நிராகரிப்பதற்கான முதன்மை காரணி என்றார். மேலும் அந்த செய்தியில் தியாகராஜனின் பெயரோ புகைப்படமோ அல்லது அடையாள விவரங்களோ எங்கும் குறிப்பிடப்படாத சூழலில் ஒரு சாதாரண பார்வையாளரின் பொது பார்வையில் அது அவரைத்தான் குறிக்கிறது என்பதை வாதி தரப்பு நிரூபிக்க தவறிவிட்டது. வெறும் சுயமரியாதை மற்றும் சுய யூகங்களின் அடிப்படையில் அவதூறு வழக்கை சட்டத்தின் முன் நிலைநிறுத்த முடியாது என தெளிவுபடுத்திய நீதிமன்றம் திசைகள் ஊடகத்தின் செய்தி தியாகராஜனின் நாணயத்தையோ நேர்மையையோ சிதைப்பதாக இல்லை என கூறி வழக்கை முழுமையாக தள்ளுபடி செய்து திசைகள் ஊடக தரப்பிற்கு முழு வெற்றியை வழங்கியுள்ளது. துணை பிரதமர் டத்துஸ்ரீ ஜஹீர் அமிடி பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு சவால் விடும் வகையில் பேசியது முறையற்றது என்று நெகிரி சிம்பிலான் பக்காத்தான் ஹராப்பான் தலைவர் டத்துஸ்ரீ அமினுடின் ஹரூன் தெரிவித்துள்ளார். மாநில தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரதமர் அன்வார் இப்ராஹிம் விடுத்த எச்சரிக்கையை தொடர்ந்து இந்த சர்ச்சை எழுந்துள்ளது. கூட்டரசு அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்களோ அல்லது அதிகாரிகளோ தேர்தல் பிரச்சாரங்களின் போது சக கூட்டணி கட்சியினரை தாக்க தங்களுக்கு இருக்கும் பதவிகளை பயன்படுத்தக்கூடாது என்றும் அவ்வாறு செய்பவர்கள் பதவியை விட்டு விலக வேண்டும் என்றும் பிரதமர் கூறியிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் சிரம்பானில் பேசிய ஜஹீர் அமிடி பிரதமருக்கு தங்களை பிடிக்கவில்லை என்றால் என்னையும் பிற பரிசான் நேஷனல் அமைச்சர்களையும் பதவியில் இருந்து நீக்கலாம் என சவால் விடுத்தார். மேலும் பரிசான் நேஷனல் அமைச்சர்கள் யாரும் ராஜினாமா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இதுகுறித்து பேசிய அமினுடின் ஹரூன் பிரதமரின் பேச்சு அரசாங்கத்தின் ஒற்றுமையை காப்பதற்கான ஒரு நினைவூட்டல் மட்டுமே என்றார். பதவியில் இருந்து நீக்குவது இங்கு முக்கியமல்ல, மாறாக கூட்டணியில் உள்ள நட்பு மற்றும் ஒத்துழைப்பு உணர்வை மதிப்பதே முக்கியம் என்றும் பிரதமரின் அதிகாரத்திற்கு சவால் விடுப்பது போன்ற இத்தகைய போக்குகள் கூட்டாட்சி அரசாங்கத்தின் உறவையும் பாதிக்கலாம் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். நெகிரி சிம்பிலான் மாநில தேர்தல் பிரச்சாரத்தில் பக்காத்தான் ஹராப்பான் கூட்டணியின் கள்ளப்பணிகள் மிகவும் நேர்த்தியாகவும் திட்டமிட்டபடியும் நகர்ந்து வருகின்றன என்று அமானா கட்சியின் துணைத் தலைவர் டத்தோ மஹ்பூஸ் ஒமார் தெரிவித்துள்ளார். அடிமட்ட அளவில் உள்ளூர் தேர்தல் பிரிவினரின் பலத்த ஆதரவோடு
இப்பணிகள் சுறுசுறுப்படைந்துள்ளன. இன்று பண்டார் ஸ்ரீ ஜம்போலில் உள்ள முக்கிய தேர்தல் செயல்பாட்டு அறையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஜோஹர் மாநில தேர்தலை விட நெகிரி செம்பிலானில் தொண்டர்களின் அர்ப்பணிப்பும் தேர்தல் ஏற்பாடுகளும் மிக சிறப்பாக உள்ளதாக குறிப்பிட்டார். ஜோஹர் தேர்தலில் நிலவிய பலவீனங்களை கண்டறிந்து அவற்றை நெகிரி செம்பிலானில் சரி செய்து தேர்தல் இயந்திரங்கள் முழு வீச்சில் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார். பல தொகுதிகளில் கூட்டணியின் உள்கட்டமைப்பு மற்றும் பிரச்சார உத்திகள் பலப்படுத்தப்பட்டிருப்பது பக்காத்தான் ஹராப்பான் கூட்டணிக்கு கூடுதல் சாதகமாக அமைந்துள்ளது என்று மஹ்பூஸ் உமார் குறிப்பிட்டார். பாட்டிக்சன் நாடாளுமன்றத்திற்கு உட்பட்ட ஸ்ரீ தஞ்சோங் சட்டமன்ற தொகுதியில் கடந்த 2 ஆண்டுகளில் பரம ஏழ்மை நிலை முற்றிலும் ஒழிக்கப்பட்டு சுழியம் விழுக்காட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது என்று அத்தொகுதியின் PKR சார்பில் பக்காத்தான் ஹராப்பான் வேட்பாளர் டாக்டர் ஜி ராஜசேகரன் தெரிவித்துள்ளார். இத்தொகுதியில் 2வது தவணையாக போட்டியிடும் டாக்டர் ராஜசேகரன் தொகுதி அடைந்துள்ள இந்த வரலாற்று சிறப்புமிக்க வளர்ச்சியை தங்களின் ஆற்றல் மிக்க சேவைக்கான ஆகப்பெரிய அங்கீகாரமாக கருதுவதாக தனது சாதனைகளை விவரித்தார். ஸ்ரீ தஞ்சோங் தொகுதியில் கடந்த 15 ஆண்டு காலமாக ஒரு மருத்துவராக பணியாற்றியதன் மூலம் தொகுதி மக்களுடன் தனக்கு நெருங்கிய அறிமுகம் இருப்பதாக டாக்டர் ராஜசேகரன் குறிப்பிட்டார். மக்களின் அன்றாட பிரச்சனைகளை அடிமட்டம் வரை நேரடியாக அறிந்து அதற்கு ஏற்றவாறு சேவையாற்றியதால் தான் கடந்த முறை 3000க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் தம்மால் அமோக வெற்றி பெற முடிந்தது என்று அவர் நினைவு கூர்ந்தார். இருந்தாலும் அந்த டைம்ல மெஜாரிட்டி 3990 எடுத்துட்டேன். ஏன்னா அந்த டைம்ல ஸ்ரீ தஞ்சோங் ஒரு 15 இயர்ஸா டாக்டரா வேலை செஞ்சதுனால மக்களுக்கு எனக்கு ரொம்ப அறிமுகமா இருந்துச்சு. அதே டைம்ல மக்களோட பிரச்சனையும் ஹெல்ப் பண்ணுது. இந்த 2 வருஷத்துல ஒண்ணு நாங்க சிறப்பாக செஞ்சோம். நாங்க கேள்விப்பட்டிருக்கலாம், இந்திய பிரச்சனை பிடியில ஒரு கிரைமேட்டிக் 15 வருஷமா ப்ரொஜெக்ட் சக்தியில மாறிச்சு. அதை நாங்க சால்வ் பண்ணி 2 வருஷமா சிறப்பா வருது. இன்னொன்று ஸ்ரீ தஞ்சோங் சட்டமன்றம் நெகிரி செம்பிலான்லே ஒன் ஆஃப் அந்த தரவால் ஏன் மிஸ்கின் இருக்காரு. அதாவது வறுமை கூட்டு கீழே உள்ள எண்ணிக்கையை நாங்க 0 ஆக்கிட்டோம். இது போன 2 வருஷமா ஒரு புது நாங்க செஞ்சோம். அதே மாதிரி நெகிரி செம்பிலான் நம்ம அம்மா குருமாட்ட சுச்சிராமையோட நம்ம எம்பி மூலமா நெகிரி செம்பிலான் நெகிரியாம் பட்டாம மிஸ்கின் இருக்காங்க. ஸோ அதுவும் 2 வருஷமா ஒரு புது அந்த ரெக்கார்டை நாங்க தான் வச்சிருக்கோம். இன்னொன்னு நீங்க பாத்தீங்களா, ஸ்ரீ தஞ்சோங் டவுன் பிடி டவுனு அது பண்டார் யங் அம்மாட் பாகிய மலேசியா. இதுல தெரிஞ்சுக்கணும் நாங்க எவ்வளவு சேவை ஆற்றிருக்கோம். மக்களோட நாங்க ஃபேக்ட் வைஸ் தான் பேசுறோம். சில பேருந்து இடையில கொடுத்துருக்காங்க 18 வருஷமா ஒண்ணு செய்யல அப்படின்னு. அப்ப எப்படி டாட்டா இப்படி காமிக்குது? மிஸ்கின் 0 ஆக்கியிருக்கோம், பண்டாரின் அம்மாட் பாகிய இதெல்லாம் டாட்டா தான் ஃபேக்ட். நாங்க சும்மா உட்காந்து நாங்க பேசல. தொகுதி அடைய பெற்ற வளர்ச்சியை நாங்கள் வெறுமனே வாயளவில் பேசவில்லை. அதற்கான அனைத்து தரவுகளும் எங்களிடம் முறையாக உண்டு. கடந்த 2 ஆண்டுகளில் தொகுதியில் நிலவி வந்த பல நீண்டகால பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. குறிப்பாக உள்ளூர் இந்திய சமூகத்தினரின் மின் சுடலை பயன்பாட்டிற்கான முறையான தீர்வு காணப்பட்டுள்ளது. அதேபோன்று நமது பாட்டிக்சன் பகுதி நாட்டின் மிக அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான நகரமாக அதிகாரப்பூர்வமாக தேர்வு செய்யப்பட்டிருப்பது நமது ஒட்டுமொத்த தொகுதிக்கும் கிடைத்த பெரும் கௌரவமாகும் என்று டாக்டர் ராஜசேகரன் பெருமிதத்துடன் சுட்டிக்காட்டினார். பக்காத்தான் ஹராப்பான் மற்றும் பரிசான் நேஷனல் இடையிலான அரசியல் கூட்டணி விவகாரத்தில் மத்திய தலைமைத்துவம் எடுக்கும் முடிவே ஸ்லாங்கூரிலும் பின்பற்றப்படும் என்றும், எனினும் அந்த முடிவு எதுவாக இருந்தாலும் ஸ்லாங்கூர் மாநில அரசு தொடர்ந்து வலுவாகவும் நிலையாகவும் இருக்கும் என்றும் மந்திரி பசார் டாக்டர் ஸ்ரீ அமீருடின் ஷாரி தெரிவித்துள்ளார். நெகிரி செம்பிலான் மாநில தேர்தலில் பக்காத்தான் ஹராப்பான் கூட்டணிக்கு எதிராக அனைத்து 36 தொகுதிகளிலும் பரிசான் நேஷனல் மற்றும் பரிகாத்தான் நேஷனல் இடையே ஏற்பட்டுள்ள அரசியல் உடன்பாட்டை தொடர்ந்து ஸ்லாங்கூர் பக்காத்தான் ஹராப்பான் பரிசான் நேஷனல் கூட்டணியை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என PKR இளைஞர் பிரிவு நேற்று கோரிக்கை விடுத்திருந்தது. இதுகுறித்து கில்லானில் நடைபெற்ற நிகழ்வொன்றிற்கு பிறகு கருத்துரைத்த அமீருடின் ஷாரி, ஸ்லாங்கூர் மாநில அரசுக்கு தற்போது பக்காத்தான் ஹராப்பானில் 32 சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பரிகாத்தான் நேஷனலில் இருந்து விலகி ஆதரவளித்து வரும் சிலாட் கில்லான் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் ரஷீத் அசாரி என மொத்தம் 33 பேரின் பலம் உள்ளதால் மாநில நிர்வாகத்தின் நிலைத்தன்மைக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என திட்டவட்டமாக கூறினார். நெகிரி செம்பிலான் மாநில சட்டமன்ற தேர்தலில் பிற கட்சிகளை சார்ந்திருக்காமல் பக்காத்தான் ஹராப்பான் கூட்டணி மட்டுமே தனித்து ஒரு வலுவான நிலையான அரசாங்கத்தை அமைக்க வேண்டுமானால் வரும் தேர்தலில் குறைந்தபட்சம் 23 தொகுதிகளில் வெற்றி பெறுவதே தங்களின் பிரதான இலக்கு என ரெப்பா சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் S வீரப்பன் தெரிவித்துள்ளார்.
ரிப்பா சட்டமன்ற தொகுதியை தற்காத்துக் கொள்வதற்காக பக்காத்தான் ஹராப்பான் கூட்டணி சார்பில் 5வது முறையாக களம் காணும் வீரப்பன் கடந்த 2023ஆம் ஆண்டு தேர்தலில் கிட்டத்தட்ட 6000 வாக்குகள் பெரும்பான்மை வித்தியாசத்தில் இத்தொகுதியை தற்காத்துக் கொண்டவர். தேர்தல் குறித்து மேலும் பேசிய வீரப்பன், இந்த மாநில தேர்தல் என்பது நாம் விரும்பி எடுத்த முடிவு அல்ல. ஒரு நிலையில்லாத அரசாங்கத்தினால் பொதுமக்களின் அடிப்படை தேவைகளையும் நீண்டகால எதிர்பார்ப்புகளையும் ஒருபோதும் பூர்த்தி செய்ய முடியாது. பல அரசியல் சவால்களுக்கு மத்தியில் மாநிலத்தில் மீண்டும் பக்காத்தான் ஹராப்பானின் மக்கள் நல ஆட்சி தொடரப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகவே நாம் இத்தேர்தலை எதிர்கொள்கிறோம். இது காலத்தின் கட்டாயமாகும் என்று வீரப்பன் மிகவும் அழுத்தமாக குறிப்பிட்டார். நிலையில்லாத ஒரு சிச்சுவேஷனால தான் இந்த சட்டமன்றம் கலைக்கப்பட்டது. இது நம்ம வேணுக்குன்னே கலைக்கப்பட்டு தேர்தல் பண்ணாருன்னு இல்லை. இந்த காலகட்டத்தில் பொதுமக்களும் நிறைய பிரச்சனைகளை எதிர்நோக்குறாங்க. எனர்ஜி கிரைசிஸ், லிவிங் காஸ்ட் வெரி ஹாய். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மளும் இதை எதிர்பார்க்கல. ஆனால் காலத்தின் கட்டாயம் நம்ம கண்டிப்பாக இந்த ஒரு சூழ்நிலைமை எதிர்கொள்ள தான் வேண்டும். ஏன்னா நம்மளுக்கு ஒரு நிலையான ஒரு அரசாங்கம் வேணும். இல்லைனாக்கா எந்த விஷயமும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி மக்களுக்காக செய்ய முடியாது. ஒரு சாதாரண ஒரு விஷயத்த கூட நம்ம சேர்ந்தா இருந்தாக்கா நிலையான ஒரு அரசாங்கம் இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம இந்த விஷயத்த மக்களுக்காக செய்ய முடியாது. குறிப்பாக நம்ம மாநில அரசாங்கம் 2023 2026 வரைக்கும் ஜூன் வரைக்கும் நம்மளும் ஆளுங்கட்சியில் தான் இருந்தோம். நிறைய விஷயங்கள் மக்களுக்காக நம்ம செஞ்சுருந்தோம். இது நான் வருஷப்படுத்தி நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னே நான் என்ன சொல்கிறேன்னாக்கா 2023 இந்த இடத்துல மீண்டும் 4வது முறையாக நான் போட்டிட்டேன். அந்த காலகட்டத்தில் ஏறக்குறைய 6000க்கு ஒரு 50 ஓட்டு தான் குறைவு. ஸோ அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் கிடைச்சிச்சு. இங்குள்ள மக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்திலையும் இங்கே எலெக்ஷன் நடக்கக்குள்ள நம்மளோட ஹரப்பனோட ஆதரவு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வருது. ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட நம்ம என்ன கேட்டிருக்கோம்னா, மீண்டும் பக்கத்தான ஹரப்பனே இந்த மாநிலத்தில் ஆட்சி புரியணும். ஆட்சி புரிஞ்சாக்கா கண்டிப்பாக மக்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம செய்ய முடியும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். என்னென்ன நம்ம சாதனைகள் செஞ்சுருக்கோமோ நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம் மக்களுக்கு. மக்கள் அந்த விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி அவங்களோட வாக்கை குறிப்பாக பக்கத்தான ஹராப்பானுக்கு வாக்களிக்கணும்னு சொல்லி நம்ம கேட்குறோம். என்ன ஒன்றுனா, இந்த தடவை நம்ம அதிகமான ஒரு சீட்டை நம்ம கைப்பற்றணும். அதாவது ஏறக்குறைய நம்ம டார்கெட் பண்ணது 23 சீட்டு. இந்த 23 சீட்டு இருந்தால் தான் நம்ம ஒரு நிலையான ஒரு அரசாங்கத்தை அமைக்க முடியும். நிலையான ஒரு அரசாங்கம் இருந்துச்சுன்னா யார் கையை எதிர்பார்த்து நம்ம அரசாங்கம் நடத்த அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாமே நம்ம கட்சி தான், ஹரப்பான் கட்சி தான். ஸோ நம்ம ஆட்சியை செம்மையான முறையில் நடத்தலாம். ஸோ நிறைய விஷயங்கள் இன்னும் அதிகமான விஷயங்கள் மக்களுக்காக செய்யலாம். பக்காத்தான் ஹராப்பான் வேட்பாளர்களுக்கு மக்கள் வாக்களித்து பெரும்பான்மை பலத்துடன் ஒரு வலுவான அரசாங்கத்தை நிறுவுவதன் மூலமே கூட்டணி வெளியிட்டுள்ள 10 அம்ச முற்போக்கான தேர்தல் கொள்கை அறிக்கையை எவ்வித தொய்வுமின்றியும் முழுமையாக செயல்படுத்த முடியும் என்று ரிப்பா சட்டமன்ற தொகுதியில் பரிசான் நேஷனல் வேட்பாளர் கோ கிம் ஸ்வீயுடன் நேரடி போட்டியை எதிர்நோக்கியுள்ள வீரப்பன் தெரிவித்தார். ஜோஹர் பாரு ஃபாரஸ்ட் சிட்டியில் செயல்பட்டு வந்த நெட்வொர்க் ஸ்கூல் என்ற தொழில்நுட்ப குழுமத்தில் இஸ்ரேல் நாட்டினரும் இடம்பெற்றுள்ளதாக எழுந்த சர்ச்சையை தொடர்ந்து அதனை உடனடியாக மூட அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். இதுகுறித்து ஜோஹர் மந்திரி பசா ஆன் ஆபீஸ் காசி வெளியிட்டுள்ள அறிக்கையில், அதிகாரிகள் மேற்கொண்ட விசாரணை மற்றும் ஆய்வின் அடிப்படையில் இஸ்கண்டாபுத்ரி நகர் மன்றம் அந்த மையத்தை உடனடியாக மூட உத்தரவிட்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் ஜோஹர் மாநில அரசாங்கம் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் மாநில முன்னேற்றத்திற்கும் பங்களிக்கும் தரமான முதலீடுகளை எப்போதும் வரவேற்கும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதேவேளையில் எந்த ஒரு முதலீட்டு நிறுவனமும் அமைப்பும் நாட்டின் சட்டத்திற்கும் இறையாண்மைக்கும் மேலானதாக இருக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 2024ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட நெட்வொர்க் ஸ்கூல் காயின்பேஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை தொழில்நுட்ப அதிகாரியும் முதலீட்டாளருமான பாலாஜி ஸ்ரீனிவாசன் என்பவரால் நிறுவப்பட்ட தனியார் குடியிருப்பு தொழில்நுட்ப சமூகம் என்பது குறிப்பிடத்தக்கது.
குறிப்பிடத்தக்கது. மலேசியா மற்றும் துருக்கியுடன் மேற்கொள்ளப்பட்ட தனித்தனி பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தங்களுக்கு இந்தோனேசிய நாடாளுமன்றம் இன்று செவ்வாய்க்கிழமை ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் பாதுகாப்பு தொழில்நுட்பம், கூட்டு ராணுவ பயிற்சி மற்றும் பிராந்திய பாதுகாப்பில் இரு நாடுகளுடனும் ஒத்துழைப்பு மேலும் வலுப்பெற்றுள்ளது. இதுகுறித்து இந்தோனேசிய சட்டத்துறை அமைச்சர் சுப்ரட்மான் அண்டி அக்டாஸ் கூறுகையில், அனைத்துலக சட்டம் மற்றும் உள்நாட்டு சட்டங்களுக்கு இணங்க இந்த ஒப்பந்தங்களை அமல்படுத்த நாடாளுமன்ற ஒப்புதல் அவசியம் என தெரிவித்துள்ளார். மேலும் மலேசியாவுடனான ஒப்பந்தம் கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 9ஆம் தேதி கோலாலம்பூரில் கையெழுத்திடப்பட்டதாகவும், துருக்கியுடனான ஒப்பந்தம் அதே ஆண்டு நவம்பர் 14ஆம் தேதி பாலியில் கையெழுத்திடப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். செல்லும் மலேசியர்கள் காலை நேர நெரிசலை தவிர்க்க வழக்கத்தை விட முன்னதாகவே தங்களது பயணத்தை தொடங்குமாறு மலேசிய எல்லை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு முகமையான MCBA அறிவுறுத்தியுள்ளது. காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை பங்குனான் சுல்தான் இஸ்கண்டா வளாகத்தில் கடும் நெரிசல் ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பயணிகள் நெரிசல் மிகுந்த நேரத்தை தவிர்த்து பயணிக்கவும், திறந்திருக்கும் குடிநுழைவு சோதனை கவுண்டர்களை பயன்படுத்தவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அதேவேளையில் மை நாய்ஸ் தளத்தை பயன்படுத்துவோர் சோதனை பகுதிக்கு வருவதற்கு முன்பே தங்களது QR குறியீட்டை புதுப்பித்திருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் தினமும் 4 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் மலேசியா சிங்கப்பூர் நில எல்லையை கடப்பதால் பயணிகளின் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பினாங்கு மாநிலத்தில் விரைவில் 100% ரொக்கமில்லா பரிவர்த்தனையை நடைமுறைப்படுத்த மாநில அரசு உறுதி பூண்டுள்ளது. இதற்காக மாநில அரசின் 24 துறைகள் மற்றும் முகமைகள் இணைந்து டிஜிட்டல் கட்டண பயன்பாட்டை ஊக்குவிக்கும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. இதுகுறித்து மாநில ஊராட்சி மற்றும் நகர்ப்புற திட்டமிடல் குழு தலைவர் ஹங் மொய்லாய் கூறுகையில், பயனாளர்களின் கருத்துக்களை அறிய ஆய்வுகள் நடத்தப்பட்டு டிஜிட்டல் கட்டண வசதிகளை மேலும் மேம்படுத்தும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் மாநில அரசு அலுவலகங்கள், துறைகளின் இணையதளங்கள், சமூக ஊடகங்கள் மற்றும் பிற டிஜிட்டல் தளங்கள் மூலம் பணம் இல்லா பரிவர்த்தனையை ஊக்குவிக்கும் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக கொம்டாரில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் ஹங் மொய்லாய் குறிப்பிட்டுள்ளார். கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் 247.8 கிலோகிராம் கஞ்சாவை கடத்த முயன்ற கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களில் மலேசிய பெண் ஒருவரும் 6 வெளிநாட்டவர்களும் அடங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஷாசலி கஹார் கூறுகையில், கடந்த ஜூலை 11, 13, 14 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் KLIA போதைப்பொருள் குற்ற புலனாய்வு பிரிவும் மலேசியா ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் பெர்ஹாட் துணை போலீசாரும் இணைந்து மேற்கொண்ட இந்த நடவடிக்கையில் சந்தேக நபர்களின் பயண பொதிகளில் இருந்து 393 கஞ்சா பொட்டலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சாவின் மொத்த எடை 247.8 கிலோகிராம் என்றும் அதன் மதிப்பு 19.82 மில்லியன் ரிங்கிட் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த போதைப் பொருளானது ஐரோப்பிய நாடுகளுக்கு கடத்தப்பட திட்டமிடப்பட்டிருந்ததாகவும் ஷாசலி கஹார் தெரிவித்துள்ளார். சரவாக் மாநிலம் பந்து ஸ்ரீ அமான் பகுதியில் முதலை தாக்கியதாக நம்பப்படும் 15 வயது சிறுவனை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. இதுகுறித்து சரவாக் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை இன்று செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட தகவலின்படி, சுங்காய் சித்ராப் ஆற்றில் அந்த சிறுவன் 7 நண்பர்களுடன் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது வலையை மீட்பதற்காக ஆற்றில் இறங்கிய அவர் மேலே வரவே இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு அருகில் முதலை ஒன்று காணப்பட்டதாக அவரது உறவினர் தெரிவித்ததால் சிறுவன் முதலை தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளது. இன்று மதியம் 12:35 மணியளவில் அவசர அழைப்பு கிடைத்ததை தொடர்ந்து சம்பவ இடத்தில் தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.